ஒருத்தவங்களோட ஃபோட்டோ மட்டும் பார்த்து அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் வந்து நம்மளே வந்து கெஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ண முடியுமா? ஒரு சாரியில் மெஷர்மெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி நீட்டாக வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக குயிக்காக சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணலாம். ஸோ இத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து 2 புடவை கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அவங்க அம்மாவுக்கு, இன்னொன்று வந்து அவங்களுக்கு. ஸோ இந்த கோல்டன் சாரீ பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக, இந்த எல்லோ கலர் சாரீ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களோட மெஷர்மெண்ட்டே அவங்களுக்கு தெரியல. அவங்களே வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிட்டு பட் ஹிப் மெஷர்மெண்ட் மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவங்களோட ஃபோட்டோ இமேஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அவங்களோட ஹைட்டு, பல்லு ஹைட்டு அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம். பட் அவங்க அம்மாவுக்கு அப்படிங்கிறப்போ அந்த பல்லுவும் சொல்ல, அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஜஸ்ட் வந்து இமேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ இமேஜை வந்து எப்படி கம்பேரிசன் பண்ணி நான் வந்து இந்த ப்ரீப்ளீட் வந்து ஒரு பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய 3 மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து முந்தான ஓட ஹைட்டு, பல்லு லென்த்து. 2வது வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டு. 3வது வந்து நம்ம ஸ்டொமக் சைடு பின் பண்ணுற, சென்டர் பிளேட்காக பின் பண்ணுற பின் மெஷர்மெண்ட்டு. ஸோ சாரியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ நல்லா ஒரு மெஷர்மெண்ட் டேப் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பல்லு பிளேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா அந்த எட்ஜிலிருந்து வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம், இப்போ 43 44 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்ச்சஸில் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்களோ கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம ஷோல்டர் டு நம்ம ஸ்டொமக் சைடு வந்து ஒரு லென்த்தில் வந்து ஒரு பின் பண்ணுவோம். ஸோ அந்த பின்னுமே மொத்தம் 3 பின்னுமா நீங்கள் வந்து பின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் பின் பண்ணிட்டேன். கையோட சென்டர் பிளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குயிக்காக முடிக்கணும் இல்லையா? நம்ம சென்டர் பிளேட் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பல்லு பிளேட் எடுத்து முடிச்சுட்டு வர்றப்போ, பல்லு பிளேட்டு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பிளேட்லாம் முடிச்சு கொண்டு வரப்போ நீங்கள் சென்ட்ரல் பிளேட்னு வரப்போ மறுபடியும் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் ப்ரீவியஸாக நான் சென்ட்ரல் பிளேட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பல்லு பிளேட் பொறுத்தளவுக்கு நிறையா ப்ளீட் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு எடுக்கிறப்போ நம்ம வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப நிறையா ப்ளீட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் ஒரு 4 ப்ளீட் இல்லை 5 ப்ளீட்டு தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் 5 ப்ளீட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் சின்ன பொண்ணுங்களுக்கு எடுக்கிறது காட்டிலும் ஸோ பெரியவங்களுக்கு எடுக்கிறப்போ நம்ம இதுதான் மெயினாக பார்ப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு அது வந்து பிடிக்காமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம எப்படி வந்து ப்ரிப்ளீட் பண்ணுவோமோ அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற டவுட் வந்து எப்படி அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு அவ்வளோ அக்யூரேட்டாக வருமா, கரெக்டாக வருமா, மிஸ்டேக் ஆகிடாதா, நம்ம எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவில் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெறும் ஒரு இமேஜ் மட்டும் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. பட் அவங்ககிட்டருந்து கேட்டுக்கிற 2-3 விஷயங்கள்னால நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 புடவை இருக்குது, ஒரு மதருக்கு ஒரு டாட்டருக்குன்னு கொடுக்குறப்போ ஸோ அந்த டாட்டரோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் நம்ம கம்பல்சரி தெரியும். அது அவங்களோட பர்ஸ் மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹிப் மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹைட்டே வந்து ஒரு ஐடியாலஜி, அதாவது ஒரு 5.2ம்பாங்க, இல்லை 5.3ம்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து எடுத்துருவோம். அப்போ அவங்க மதருக்குன்னு வரப்போ, மதராக இருக்கலாம் இல்லை சிஸ்டராக இருக்கலாம், ஸோ அவங்களுக்குன்னு வரப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களை விட எவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க, உங்களை விட எவ்வளோ ஷார்ட்டாக இருப்பாங்க, ஸோ உங்களை விட எவ்வளோ உடம்பாக இருப்பாங்க, இல்லை ஆவரேஜாக எவ்வளோ வெயிட் இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது 2-3 விஷயங்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஹைட் மட்டும் ஒரு 5.2 அப்படிங்கிற மாதிரி, அது அக்யூரேட்டாக சொல்ல, சும்மா அப்ராக்சிமேட்டாக நான் இருப்பேன், இவ்வளோ ஹைட் இருப்பேன் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹிப் மெஷர்மெண்ட் மட்டும் ஒரு அக்யூரேட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதையே வச்சு அந்த ஃபோட்டோவோட அவங்களோட இமேஜையும் அவங்க மதரோட இமேஜையும் கம்பேரிசன் பண்ணி, ஓகே இவங்க வந்து இவ்வளோ 5.2 இருக்காங்கன்னா அவங்க மதர் வந்து ஒரு 5.1 இருப்பாங்க. ஸோ அந்த இமேஜை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து இந்த சாரீ வந்து ப்ரிப்ளீட் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒருத்தவங்க திடீர்னு இப்போ இன்றைக்கி ப்ரிப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து
இந்த ப்ரீப்ளேட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து நார்மலான ப்ரீப்ளேட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுற ப்ரீப்ளேட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா ஒரு வெரைட்டி ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிற கிளைண்ட் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்காம கூட அவங்க சொல்கிற வெறும் ஐடியாவை மட்டும் வச்சு கூட நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரீப்ளேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு கிளைண்ட்டை பார்க்காம வெறும் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணி ப்ரீப்ளேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதோட கூட எப்படி வந்து வெறும் ப்ரீப்ளேட் மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்மளுக்கு நாமளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது, என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியாஸும் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து சொல்லிடுவேன். ஸோ சில பேர் கேட்பாங்க, என்னால் குரூப் செஷன் அட்டென்ட் பண்ண முடியாது, இப்போ குழந்தை இருக்குது, பட் லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு வந்து 1-on-1 செஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ 1-on-1 செஷனும் இருக்குதுங்க. ஸோ ரொம்பவே நீங்கள் கன்வீனியன்ட் டைமில் உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கொண்டு டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட கிளாஸ் சிலபஸ் என்ன, டைமிங் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, நம்ம லேடிஸ் வந்து குழந்தைகளே பார்த்துக்கணும், நம்ம கையிலேயும் 4 காசு இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுக்காக பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஷாப் வச்சு தான் நம்ம வந்து ப்ரீப்ளேட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற உங்களோட டேபிள், நார்மலான டேபிள், ஒரு அயன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கூட நல்ல ஒரு மெஷர்மெண்ட் டேப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாரீ ப்ரீப்ளேட்டிங் பெக்ஸ்ன்னு சொல்லி விற்கிது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது கூட நீங்கள் வந்து நீட்டாக ஒரு பாலிபேக் பேக்கிங் நீங்கள் வந்து ஒரு பண்ணி கொடுக்குறப்போ, உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ, ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக ரொம்பவே வந்து ரொம்ப ஹைஃபையாக போகாமல் ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் உங்களோட பட்ஜெட்டுக்கே நீங்கள் வந்து திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இந்த சோர்ஸ் வந்து இது பெட்டராக சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த சாரீ ப்ரீப்ளேட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களோட திறமை மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கிளாஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னுமே ப்ரொஃபஷனல் லேர்னிங் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி வந்து சூப்பராகவே ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற என்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி சாரீஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லை. நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரெகுலராக வந்து கொடுப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சீசன் டைமில் மட்டும் கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து சாரீஸ் அதிகமாக கட்டுற ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி ப்ரீப்ளேட் பண்ணி தான் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டன் சாரீஸு, நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாமா வந்து அயன் பண்ணி கட்டணும் அப்படின்னு நினைக்கிற சாரீஸ் கூட வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் தந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.